வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப்பு. இது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துட்டோன்னா முட்டி வலியெல்லாம் வராது, எலும்பும் ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைகளுக்கும் வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பு இந்த ஆட்டுக்கால் எல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நான் 4 கால் அளவுக்கு போட்டிருக்கேன், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. 10 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. புதினா பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த சூப் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கும் போது நமக்கு மூட்டு வலியெல்லாம் வராது, எலும்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆட்டுக்கால் சூப்பு போட்டாச்சு. இந்த தண்ணியை நம்ம இருத்துட்டு இந்த கால் வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆட்டுக்காலில் இன்னும் சத்து இருக்குது. அதை நம்ம குழம்ப வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்க சத்தும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வர கொத்தமல்லி கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப்பு, ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூனு, நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். குழம்ப தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சோடனையும் நம்ம இந்த ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆட்டுக்காலில் உப்பு போட்டிருக்கோம். இல்லை கம்மியாக போட்டால் போதும், குழம்புக்கு தேவையானதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றியாச்சு. இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியோடு தான் இருக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி வந்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு காலையில் சூப் போட்டு குடிச்சிட்டு அந்த காலையே வச்சு நம்ம வந்து இட்லிக்கு குழம்பு வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.